அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தையில போய் மாடு வாங்கும்போது, குறிப்பா கண்ணு போட்ட மாடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த மாட்டோடைய மடி அமைப்புங்க. அந்த மடி வந்து ரொம்பவும் பெருசா இருக்கா? அந்த மடிய வந்து அதே சமயம் தொட்டு பார்க்கணும் நம்ம. மடி வந்து ரொம்ப கல்லு மாதிரி இருக்கா? காம்புலாம் நல்லா சொரப்பு விட்டு, கண்ணு போட்ட அப்புறம் மாடு காம்பு சொரப்பு விட்டு, பால் வந்து சொட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு சில மாட்டுக்கு. அந்த மாதிரியான மாடுகள வந்து பெரும்பாலும் வாங்காதீங்க. ஏன்னா, ஒரு சில தவறான வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாட்டுக்கு வந்து பால் கறக்காம, பால் 1 வேள, 2 வேள அப்படின்னு பால நிறுத்தி, அந்த மடிய வந்து பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்காக பால நிறுத்தி, அந்த பால் வந்து தானா சொட்டுற அளவுக்கு அந்த மாட்டுக்கு பால நிறுத்துறாங்க. நிறுத்தி கன்னுக்குட்டிக்கும் பால் சரியா விடாம, அந்த மாட்டுக்கு ஒரு வலியும், வேதனையும் குடுத்து, மடி அமைப்ப பெருசா காமிச்சு, அவங்க அதிகப்படியான காசு வச்சு விக்கிறாங்க. நீங்க அந்த மாரியான மாட வாங்குனீங்கன்னா, அது அன்னைக்கு ஒரு வேள மட்டும் தான் பால் கறக்கும் அதிகமா. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அதனோட இயல்பான பால் அளவு தான் அது கறக்குமே தவிர, அதிகப்படியான பால் அளவு கறக்காது. அதனால மாடு வாங்கும்போது சந்தையில, காம்புல இருந்து பால் சொட்டுற மாதிரியான மாடுகள வந்து எக்காரணத்த கொண்டும் வாங்காதீங்க. அது வந்து ரொம்பவும் ஒரு தவறான விஷயம். அந்த மாதிரியான மாடுகள வாங்காதீங்க. அதே மாதிரி மடிய தொட்டு பாருங்க. மடி ரொம்ப கல்லு மாதிரி இருந்து காம்புலாம் ரொம்ப சொரப்புட்டு இருந்தாலும், அத வந்து யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா, கன்னுக்குட்டி வந்து பால் குடிச்சா மட்டும் தான் காம்பு சொரப்புடும் டக்குன்னு. இவங்க வந்து காம்பு அப்படியே ஃபுல்லா சொரப்புட்டு நிக்கிற அளவுக்கு பால் நிறுத்தி ஏமாத்தி விப்பாங்க ஒரு சில வியாபாரிகள். அதனால சந்தையில மாடு வாங்கும்போது, காம்புல இருந்து பால் சொட்டுற மாதிரியான மாடுகள, இந்த மாதிரியான மாடுகள வந்து வாங்காதீங்க. அனைவரும் கவனமா இருங்க. ஏன்னா, பணத்தாசை பிடித்த மனிதர்கள் வந்து மாட எப்படி வேணாலும் சித்திரவதை பண்ணி அதிக காசுக்கு விப்பாங்க. அதனால நாம தான் கவனமா இருக்கணும். அனைவரும் கவனமா இருங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.